வணக்கம் நண்பர்களே, உங்களை ஹேமாஸ் கிச்சனுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைக்காய் பொரியல். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாவை அதில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலைகள், தேவையான அளவு உப்பு, வெங்காயம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் 2 வாழைக்காயை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு 8 நிமிஷம் போல வேக விடுங்க. நடுவுல அடிக்கடி கிண்டி விட்டுக்கோங்க, அப்பதான் அது அடி பிடிக்காம இருக்கும். வாழைக்காயை இப்படி கையில் எடுத்து அழுத்தி பார்த்தோம்னா நல்லா மசியணும். அப்படி மசிகிற அளவுக்கு வெந்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியா 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை அதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சுலபமான சுவையான வாழைக்காய் பொரியல் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.